கொடியதிலும் கொடிது இளமையில் வறுமை. செய்தித்தாள்களில் அல்லது செய்திகளில் பார்த்திருப்பீர்கள், கன்னியாகுமரியிலே 90 வயது நிறைந்த ஒருவர் தன்னுடைய வயது முதிர்ந்த மனைவியை கொலை செய்தார். எதற்கு என்று பார்க்கின்ற பொழுது வறுமை, உண்பதற்கு உணவில்லை, பிள்ளைகள் ஒழுங்காக கவனிக்கவில்லை. எனவே அந்த வயதில் கூட தன்னுடைய மனைவி கஷ்டத்தில், துன்பத்தில், பசியில் வாடுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரை கொலை செய்தார். இன்றைய முதல் வாசகத்திலே நீதிமொழிகள் ஆகமத்திலே 2 வரங்களை கேட்கிறார்கள். ஒன்று, எனக்கு அளவுக்கு அதிகமான செல்வம் வேண்டாம். மற்றொன்று, எனக்கு வறுமை வேண்டாம்.